ஸோ மோனோகிராப் பண்ணும்போது தென்னையோட ஈல்டு எப்படி இருந்தது? இப்போ வந்து மோனோகிராப் பண்ணும்போது வருஷத்துக்கு ஒரு 6-7 வெட்டு வெட்டும்போது அந்த ஃப்ளக்சுவேஷன் இருந்ததுங்க. மேலே ஏறி இறங்குச்சு. ஒரு வெட்டு 50,000 காய் வந்ததுன்னா, இந்த 2000 மரத்துக்கு 50,000 காய் வந்ததுன்னா, இன்னொரு வெட்டு ஒரு 30,000 காய் வந்தது. இப்ப இந்த கம்ப்ளீட்டா இன்டர் கிராப் பண்ண பிறகு அந்த 40,000 காய், 42,000 காய் வந்து ரெகுலரா வந்து கிராப் வந்து ஈல்டு வருதுங்க. காய் ஒரே மாதிரி இருக்கு. மத்தபடி ஒரு ஒரு வறட்சி இதெல்லாம் வந்து அவ்வளவு பாதிக்கல. ஸோ மோனோகிராப் நீங்கள் பண்ணும்போது தென்னைக்கு வந்து நீங்கள் மருந்து கட்டலை அந்த நாங்க வந்து எப்பயுமே மருந்து கட்டுறது இல்லைங்க. ஆமாம். நாங்க ஆக்சுவலா காண்டாஃப்ளூவாக்ரான் வந்து ஒரு மரத்த வந்து கொல்ற மாதிரி. ஆ, ஸோ அது மனிதனுக்கும் டைரக்ட்டா வந்து பல விளைவுகள் குடுக்கறனால அந்த மருந்து கட்டுறது இல்ல. அதுபோல மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் கட்டுறோம். ஏன்னா அது வந்து காலத்தின் கட்டாயம்னால இப்போதைக்கு அத வயா மீடியா மேனேஜ் பண்ணி கொண்டு போறதுக்காக கட்டுறோம். மத்தபடி அது வந்து டியூ கோர்ஸ்ல அதையும் அவாய்ட் பண்ணிருவோம். ஏன்னா ஆர்கானிக் கார்பன் கன்டென்ட் மத்த இதெல்லாம் கூடுச்சுன்னா, கண்டிப்பா அதுக்கு தேவைகள் வராதுன்ற நம்புறோம்.